மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது வித்தியாசமான சொல்கிறத விட மிகவும் சுவையாக அப்படி சொல்கிறது, நாக்கில் எப்படி சொல்கிறது, சாப்பிட்டா அப்படியே எச்ச ஊறணும் அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்காக தான் நம்ம தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சொல்கிறது, பொருளோட எக்யூப்மெண்ட்டு சொல்லலாம். அதாவது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மைதா மாவு, அது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அது பார்த்தீங்கன்னா ஷால்ட்டு, நமக்கு வந்து இந்த சோட்டாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. நம்ம தேவையான அளவு அதிகம் போட்டக்கூடாது, நம்ம கொஞ்சமாக போடணும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 நேந்திர பழம், வாழைப்பழம், அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தோலை உரிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சூரியத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே பார்த்திங்கன்னா அந்த மாவு கலவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு வாட்டர், ஒரு சொம்புக்குள்ளே ஒரு ஒரு குண்டாலாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க அடுத்து என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மாவு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம், வாங்க அடுத்து இதில் பார்க்கலாம். 1 ஸ்பூன் இருந்தால் போதுமா? நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோட்டா உப்பு, இது பேர் அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் இருந்தால் போதும். ஏன்னா அது கலர் வரதுக்காக நினைக்கிறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு சால்ட் பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அது நேரமே செவக்கலையே அது. மக்களை இங்கே பாருங்கள், நல்லா சொல்கிறது அந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா அந்த பஜ்ஜிலாம் எப்படி சூடாக நம்ம மாவு கரைப்போம் அந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சி வச்சாச்சு. அதுவே பார்த்திங்கன்னா அந்த நேந்திர பழம், அதாவது பஜ்ஜிக்கு போடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சின்னதாக ஸ்லிப்ஸாக சொல்கிறத கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பீஸ் எடுத்து அப்படியே இப்படி நினச்சி எண்ணெயில் போகிறதான். வாங்க அடுத்தது எப்படின்னு போகிறாங்கன்னு பார்ப்போம். மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சட்டி வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பஜ்ஜி, வாடகை பஜ்ஜி எப்படி போடுவோம் அதே மாதிரி தாங்க. நல்லா காஞ்சப்போ எடுத்து போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட்டோம்னா சுவையான பழம்பொரி ரெடி ஆயிரும். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சுவையான பழம்பொரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. சுவையான பழம்பொரி இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் முறையாக சாப்பிட்றேன். வேலை இருக்குது மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வாழைப்பழம் உள்ள இருக்குது அப்படி டேஸ்ட் வேலை இருக்குது. வா, அற்புதம், அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. உங்கள் தீனி மட்டும் சாப்பிட்டே இருக்கு, அப்படிலாம் சாப்பிட்லாங்க காலையில் தான். நான் நினைக்கல இந்த பழைய சொல்கிற டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் நினச்சேன். எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எதிர்பார்க்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது. மக்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.